அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். துபாயில் திடீரென சைரன் சத்தம். ஈரான் பதிலடி யாருக்கு கொடுக்க போகிறது? மீண்டும் நிலைமை மோசமான சூழலை எட்டுகின்றது. போனவங்க திருப்பி வர்றது நல்லம், போக இருக்கிறவங்க வேகமாக போகிறது நல்லம் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது. பல முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதில் முதல் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் யுஏஇயில் திடீர்னு யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் திடீர்னு சைரன் அலாரம் பல இடங்களில் ஒலிச்சிருக்குது. இந்த சைரன் அலாரத்தோட பல சோஷியல் அவேர்னஸ், இனி இப்போ நான் இருக்கும்போது என்னுடைய இடத்துல சைரன் அலாரம் ஒலிக்குதுன்னா உடனே நான் செய்வேன், வீடியோ போடுவேன். இது மாதிரி பலரும் தங்களுடைய அவேர்னஸ் அலர்ட்டை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இது சம்பந்தமான தகவலை வந்து துபாயினுடைய யுனைடெட் அரப் எமிரேட்ஸுடைய MOI மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர், உள்துறை அமைச்சகம் இது சம்பந்தமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஆல் சிஸ்டம் மால் ஃபங்க்ஷன், அதாவது கோளாறு காரணமாக, சில இலத்திரனியல் கோளாறு காரணமாக இந்த சைரன் அலாரம் ஒலித்ததாகவும், இதனால் யாரும் பீதி அடைய வேண்டாம் அப்படின்னும் அவங்களுடைய அறிவித்தலை வெளியிட்டிருந்தாங்க. மற்றும்படி துபாய் அடிச்சிட்டாங்களா, துபாய்க்கு தாக்குதல் நடந்ததா அப்படின்ற மாதிரியும் பல கேள்விகள் எழும்ப ஆரம்பித்தது. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். இப்போதைக்கு வரைக்கும் அமைதியான நிலைமை தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அதிகாலையில் நடந்த தாக்குதல், அதாவது இன்னைக்கு அதிகாலையில் நடந்த தாக்குதலுக்கு பதிலடி எந்த ஏரியாவில் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இப்போதைய கேள்விக்குறி. அதாவது ஷிரேக் பகுதிகளில், அதாவது ஈரானுடைய முக்கிய இராணுவ தளங்கள், அதாவது கடற்படை தளங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் கடந்த நாட்களில் கூட அடித்தாங்க. அதுக்கு பதிலடி, அதாவது அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதமாக குவைத்துடைய விமான நிலையம் முதல் கொண்டு சேதமாகிச்சு. மறுபடியும் அங்கேயே போய் கை வச்சிருக்கிறாங்க. இது எந்த அளவில் மறுபடியும் ஒரு பிரச்சனையை உருவாக்க போகுது அப்படின்றது தெரியல. ஆனால் சீஸ்ஃபயரை பிரேக் பண்ணக்கூடிய நிலைமைக்கு இரு நாடுகளும் தள்ளப்பட்டிருக்குது அப்படின்றது தான் இப்போதைய கருத்து. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய பர்சனல் அட்வைஸ், வேகமாக நாட்டுக்கு போக இருக்கிறவங்க போங்க, வர இருக்கிறவங்க முடிஞ்ச அளவு வேகமாக வர பாருங்க. ஏன்னா தாமதிக்கிறது அவ்வளோ சரியாக படலை, அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அதுதான். எதிர்வரும் நேரங்களில் என்ன மாதிரி நிலைப்பாடு இருக்குதுன்னு புதிய அப்டேட்ஸ் கிடைச்சா நிச்சயமாக உங்களுக்கு அதையும் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்க. முடிந்த வரைக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிக்டாக்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நம்மளுக்கு டிக்டாக் சேனலில் நிறைய சகோதரிகள் எடுத்து டிக்டாக்ல ஷேர் பண்ணுறாங்க. மறக்காமல் நம்மளுடைய சர்ஃபான் BA vlog யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க. Leadership has been killed a first time, and their leadership has been killed a second time. And nobody wants to be the leader of Iran anymore. They said, who would like to be the president? And everyone said, no, thank you. It's amazing. And then the fake news, like the New York Times, which is a failing publication. But the fake news, ABC, so bad. ABC television network, fake ABC, NBC, CBS, CNN. They actually said for a little while, it didn't play well, that Iran was much stronger today than it was 4 months ago. Think of it. They have no navy. They have no... They said they're stronger. They're dying to make a deal. They're giving us a lot. This should have been done over the 47-year period that they've reigned with terror. And that's what they did. They reigned with terror. When you see a young man or woman walking around without legs or without arms or a face that was obliterated, it happened from the roadside bomb that was created, the creation of General Soleimani, who I killed in my first term. And that was a big killing. You said that Iran violated the ceasefire. Yeah, they did. Will they face any consequences? Well, you'll find out. Do you consider the ceasefire to still be in place? I don't like
the fact that they took a shot yesterday, actually 4, we knocked down 3, at a ship. Not an Allied ship, but a ship, a very expensive ship. And it was fine, but it took a little beating. They shouldn't be doing that, so you'll find out. Will the U.S. You'll find out Will the exactly. U.S. respond? What is your message to Will I Iran? respond? You're going to find out. Sir, why do you think they did that if the talks, you've said repeatedly they're going well? What do you think the motivation is for attacking the ship? They're a little bit different. That's why I think of it. 47 years, no president did what we're doing. So you just asked a question, you'll find out. خطوط حمراء طالما اعتبرت محرمة في حسابات الصراع الإقليمي، لكنها سقطت تباعا خلال الأشهر الأخيرة لتدفع المنطقة نحو مرحلة جديدة يصعب معها العودة إلى قواعد الاشتباك السابقة. فالتطورات الأخيرة التي تسير بشكل متسارع تخترق المحاذير لتفتح بابا مواربا دون خط رجعة، وتعيد رسم معادلات القوة في الشرق الأوسط بعدما تجاوزت الحرب حدود الردع التقليدي وانتقلت إلى استهدافات مباشرة وغير مسبوقة، إذ كشفت سلسلة الأحداث الحالية أن أطراف النزاع باتت أكثر استعدادا للمخاطرة وأقل التزاما بالخطوط التي كانت تمنع الانزلاق إلى مواجهة أوسع. فبعد أشهر من المواجهة المفتوحة بين الولايات المتحدة وإيران، لم تعد الضربات العسكرية مجرد رسائل ضغط متبادلة، بل تحولت إلى أدوات تفاوض ميدانية تستخدم لفرض الشروط السياسية، كما أن استهداف الأصول العسكرية والحيوية والتوتر المتصاعد في مضيق هرمز عكس انتقال الصراع من مرحلة الاحتواء إلى مرحلة اختبار الإرادات. وفي موازاة التصعيد العسكري تتعثر المسارات الدبلوماسية وسط تمسك كل طرف بمطالبه الأساسية